விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். आणि सर्व वर्दीधारी 21 पोलीस जवानांसह जनरल साधन करण्यासाठी तयार असणारा पोलीस बांधव पुष्पचक्र वाहून श्रद्धांजली अर्पण केल्यानंतर मानवंदना देणार आहे. மறைந்த துணை முதலமைச்சர் அஜித் பவார் உடலுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அஜித் பவார் உடலுக்கு மத்திய அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். भारतीय जनता पक्षाचे राष्ट्रीय अध्यक्ष नवीन साहेब आदरणीय दादांना अर्पण करतील. तर राज्याचे मुख्यमंत्री देवेंद्रजी फडणवीस. தொடர்ந்து பாஜக தலைவர் நிதின் நவீன் அஜித் பவார் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். राज्याचे मुख्यमंत्री आदरणीय देवेंद्रजी அஜித் பவார் உடலுக்கு மத்திய அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார். அவரை தொடர்ந்து பாஜக தலைவர் நிதின் நவீன் அஞ்சலி செலுத்தினார். தற்போது தேவேந்திர ஃபட்னாவிஸ் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அஜித் பவார் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். यानंतर उच्च व तंत्र शिक्षण मंत्री चंद्रकांत दादा மறைந்த துணை முதலமைச்சர் அஜித் பவார் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது இறுதி அஞ்சலியை செலுத்தினார். தொடர்ந்து பாஜக தலைவர் நிதின் நவீன் அவரது அஞ்சலியை செலுத்தினார். चंद्रशेखर यांना विनंती आपण पुढे यायचं. प्लीज इथले सगळे उभे असणारे प्लीज प्लीज समोरून बसायला सुरुवात. மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவரது அஞ்சலியை செலுத்தினார். தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். त्यानंतर छत्रपती शाहू महाराज அஜித் பவார் உடலுக்கு மத்திய அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார். பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் இறுதி அஞ்சலியை செலுத்தினார். தொடர்ந்து மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இறுதி அஞ்சலியை செலுத்தினார். தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் மறைந்த துணை முதல்வர் அஜித் பவாரின் உடலுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். कृष्णाजी देवरायू रेव्हेन्यू मिनिस्टर प्रसादजी மறைந்த துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பொதுமக்கள் திரண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது இறுதி அஞ்சலியை செலுத்தினார். பாஜக சார்பில் தேசிய தலைவர் நிதின் நவீன் தனது அஞ்சலியை செலுத்தினார். தொடர்ந்து மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தனது இறுதி அஞ்சலியை செலுத்தினார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களது இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர்.
மகாராஷ்டிராவில் உள்ள பாராமதியில் மறைந்த துணை முதல்வர் அஜித் பவாரின் உடலுக்கு மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. தற்போது அரசியல் கட்சி தலைவர்கள் தனது இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். அஜித் பவாரின் உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக பொதுமக்கள் திரண்டிருக்கும் காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு சார்பில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது அஞ்சலியை செலுத்தினார். தொடர்ந்து பாஜக சார்பில் தேசிய தலைவர் நிதின் நபின் தனது அஞ்சலியை செலுத்தினார். மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தனது அஞ்சலியை செலுத்தினார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மறைந்த துணை முதல்வர் அஜித் பவாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தொடர்ந்து பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு அஜித் பவார் உடல் தகனம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. மறைந்த துணை முதல்வர் அஜித் பவாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அரசு மரியாதையுடன் அஜித் பவார் உடலை தகனம் செய்ய ஏற்பாடானது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசு சார்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது அஞ்சலியை செலுத்தினார். பாஜக சார்பில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் தனது அஞ்சலியை செலுத்தினார். தொடர்ந்து மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தனது அஞ்சலியை செலுத்தினார். அஜித் பவார் உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக பொதுமக்கள் கூடியிருக்கும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தனது இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். அஞ்சலி செலுத்துவதற்காக வித்யா பிரதிஷ்டான் மைதானத்தில் மக்கள் குவிந்திருக்கும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு அஜித் பவாரின் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அரசு மரியாதையுடன் அஜித் பவார் உடலை தகனம் செய்ய ஏற்பாடானது நடைபெற்று வருகிறது. அஜித் பவார் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தனது இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். அஜித் பவார் உடலுக்கு மத்திய அரசு சார்பில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அஞ்சலியை செலுத்தினார். தொடர்ந்து பாஜக சார்பில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் தனது அஞ்சலியை செலுத்தினார். மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தனது இறுதி அஞ்சலியை செலுத்தினார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மறைந்த துணை முதல்வர் அஜித் பவாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தொடர்ந்து பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக குவிந்திருக்கும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு அஜித் பவார் உடல் தகனம் செய்ய ஏற்பாடானது நடைபெற்று வருகிறது. அரசு மரியாதையுடன் அஜித் பவார் உடலை தகனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருக்கிறார். கவியரசன், தகவல்களை வழங்கலாம். மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் நேற்றைக்கு விமான விபத்துல சிக்கி உயிரிழந்திருக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, அவருடைய பாதுகாவலர்கள் 2 பேர், அதே மாதிரி விமானிகள் 2 பேர், மொத்தம் 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது மகாராஷ்டிராவை தாண்டி நாடு முழுவதும் ஒரு சோகத்தை ஏற்படுத்திய செய்தியாக இருக்கிறது. இந்த நிலைமையில அஜித் பவார் அவர்களுடைய உடல் அவருடைய சொந்த ஊரான பராமதியில இன்றைக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற இருக்குது. அதற்கு முன்பாக பொதுமக்களும் அரசியல் தலைவர்களும் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நம்ம நேரலையில பார்க்கிறோம்.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், அதே போல ஏக்நாத் ஷிண்டே, இந்த மாதிரி அந்த மாநிலத்தைச் சேர்ந்த தலைவர்கள் மட்டுமில்லாம பிற மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்களும் அஜித் பவார் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவருடைய இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையோடு நடைபெற இருக்கிறது. மகாராஷ்டிரா அரசியல்ல ஒரு குறிப்பிடத்தக்க செல்வாக்கை கொண்டவர் அஜித் பவார் அவர்கள். அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு சக்தியாக அவர் இயங்கி வந்தார் அப்படின்னு சொல்ல முடியும். மகாராஷ்டிராவுடைய அமைச்சர், அதே போல துணை முதலமைச்சர் போன்ற பல்வேறு முக்கியமான பதவிகளை அவர் வகித்திருக்கிறாரு. நேற்று அவர் காலமான செய்தி கிடைத்ததுமே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் பெரிய அளவுல வேதனை அடைந்தாங்க. அப்பவே அவருடைய உடல் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட போது அங்கேயே ஏராளமானோர் கூடினதை நம்மளால பார்க்க முடிந்தது. இந்த நிலையில அவருடைய உடலுக்கு பலர் அஞ்சலி செலுத்தி வர்றாங்க. இப்பயும் நம்ம பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் அங்க கூடி நிற்கிறாங்க. அவருக்கான இறுதி அஞ்சலியை நம்ம செலுத்தணும். ஒரு நல்ல அரசியல் தலைவராக செயல்பட்டு இருக்கிறார், அவருக்கான இறுதி அஞ்சலியை செலுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில ஆயிரக்கணக்கானோர் அங்க கூடியிருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. இந்த நம்பரே சொல்லும் அவருக்கு மக்கள் மத்தியில எத்தகைய செல்வாக்கு இருந்தது அப்படிங்கிறது. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது அஜித் பவார் அவர்களுடைய மறைவு என்பது அவருடைய குடும்பத்தினருக்கு மட்டுமில்லாமல், கட்சியினருக்கு மட்டுமில்லாமல், பொதுமக்களுக்கே இழப்பு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை தான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி கவியரசன். पोलीस जवानांसह जनरल साधी करण्यासाठी तयार असणार आहे. पोलीस बांधवांना நேற்றைய தினம் விமான விபத்தில் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் அந்த விபத்தில் சிக்கி காலமாகினார். இந்த சூழலில் அவருடைய உடலிற்கு பல்வேறு கட்சி அரசியல் தலைவர்களும் பிரதிநிதிகளும் முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் என அனைத்து தரப்பினரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அஞ்சலியை செலுத்துவதற்காக வித்யா பிரதிஷ்டான் மைதானத்தில் பொதுமக்கள் உள்ளிட்டோர் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையின் வாயிலாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பொதுமக்களினுடைய அஞ்சலிக்கு பிறகு அஜித் பவாரின் உடல் தகனம் செய்யப்பட இருக்கின்றது. இந்த சூழலில் அடுத்தடுத்து முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் அவருடைய உடலிற்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். அஜித் பவாரினுடைய உடலிற்கு மத்திய அரசின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து முக்கிய பிரமுகர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் என அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். மத்திய அரசின் சார்பில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அஞ்சலியை செலுத்தினார். பாஜக சார்பில் தேசிய தலைவர் நிதின் நபின் தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தினார். அதேபோன்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோரும் அஜித் பவாரினுடைய உடலிற்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தினார்கள். அஞ்சலி செலுத்துவதற்காக வித்யா பிரதிஷ்டான் மைதானத்தில் பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் அங்கு குவிந்திருக்கக்கூடியதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. பொதுமக்களுடைய அஞ்சலிக்கு பிறகு அஜித் பவாரின் உடல் தகனம் செய்யப்பட இருக்கின்றது. மேலும் அரசு மரியாதையோடு அவரின் உடலை தகனம் செய்ய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் மகாராஷ்டிரா மாநிலத்தின் புனே மாவட்டம் பாராமதி என்ற இடத்தில் அஜித் பவார் உள்ளிட்டோர் சென்ற விமானம் தரை இறங்கும் போது ஏற்பட்ட கோளாறு காரணமாக
கீழே விழுந்து நொறுங்கி விபத்திற்கு உள்ளானது. இந்த விபத்தில் சிக்கி அஜித் பவார் உள்ளிட்டோர் நேற்றைய தினம் காலமாகினர். அதனைத் தொடர்ந்து அஜித் பவாரின் உடல் தற்பொழுது பொதுமக்கள் உள்ளிட்டோரின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள், முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் அவரின் உடலிற்கு இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். மேலும் அரசு மரியாதையோடு அஜித் பவாரின் உடலை அடக்கம் செய்வதற்காக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அங்கு அஜித் பவாரின் உடலிற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வித்யா பிரதிஷ்டான் மைதானத்தில் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பரவலாக குவிந்திருக்கக்கூடியதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. மத்திய அரசின் சார்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் தங்களுடைய இறுதி அஞ்சலியை அஜித் பவாரின் உடலிற்கு செய்தனர். அதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய முதலமைச்சரான தேவேந்திர ஃபட்னாவிஸ், ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் அவருக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். அஜித் பவாரினுடைய உடல் தற்பொழுது பொதுமக்களினுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் உள்ளிட்டோரின் அஞ்சலிக்கு பிறகு அவரது உடல் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. सर्वांना विनंती असणार आहे की आपण जागेवर उभे राहणार आहोत आणि सर्व वर्दीधारी 21 पोलीस जवानांसह जनरल सॅल्यूट करण्यासाठी तयार असणार आहेत. पोलीस बँड पुष्पचक्र वाहून श्रद्धांजली अर्पण केल्यानंतर मानवंदना देणार आहे. மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் உள்ள பாராமதி என்ற இடத்தில் நேற்றைய தினம் கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடைபெற இருந்தது. அக்கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் பாராமதி பகுதிக்கு விமானம் மூலமாக நேற்றைய தினம் சென்றபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். பல அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் அவருடைய உடலிற்கு தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றார்கள். இன்றைய தினம் காலை 11 மணியை தொடர்ந்து இறுதி சடங்குகள் எல்லாம் நடைபெற்று அரசு மரியாதையோடு அஜித் பவாரின் உடல் அடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று தற்பொழுது பொதுமக்கள் உள்ளிட்டோர் அங்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது உடல் வைக்கப்பட்டு அரசு மரியாதையோடு அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடத்தப்பட இருக்கின்றன. அது குறித்தான நேரலை காட்சிகளை, நிலவரங்களை நாம் திரையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அஜித் பவாரினுடைய மரணத்தை தொடர்ந்து மாநில அரசு 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவித்திருக்கின்றது. அஜித் பவாரை பொறுத்தவரை பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட 4 தசாப்த கால வாழ்க்கையில் அஜித் பவார் மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சராக 6 முறை பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். நிதித்துறை உள்பட பல அமைச்சகங்களை அவர் மிக திறமையாக கையாண்டவர் என்ற ஒரு பெயரையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த அரசியல் தலைவராக மகாராஷ்டிராவில் போற்றப்பட்ட ஒரு தலைவர் என்றே சொல்லலாம். 11 முறை மாநில பட்ஜெட்டையும் அவர் வழங்கியிருக்கின்றார். மாநிலத்தில் கூட்டுறவு மற்றும் விளையாட்டு துறைகளில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளோடு அவர் தீவிரமாக தொடர்புடைய ஒரு அரசியல் கட்சி தலைவராக திகழ்ந்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு தலைவரினுடைய மரணம் என்பது அந்த மாநில மக்களை
கடுமையான துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்பதை திரையின் வாயிலாக அங்கு மக்கள் கூடியிருப்பதை பொறுத்தே நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதனைத் தொடர்ந்து மத்திய அரசு சார்பில் அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார். மேலும் பாஜக சார்பில் தேசிய தலைவர் நிதின் நபி அங்கு நேரில் வந்து அஜித் பவாரினுடைய உடலிற்கு தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தினார். அதே போல மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர ஃபட்னாவிஸ், மேலும் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோரெல்லாம் நேரில் வந்து அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய பூத உடலிற்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து அரசு மரியாதையோடு அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை நாம் திரையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக ஆளுமை மிக்க ஒரு அரசியல் தலைவர் நேற்றைய தினம் விமான விபத்தில் எதிர்பாராத விதமாக அவர் உயிர் பிரிந்திருக்கக்கூடிய வேளையில் அங்கு மகாராஷ்டிர மாநில மக்கள் ஏராளமானோர் அந்த பகுதியில் குவிந்திருக்கக்கூடியதையும் அவர்கள் அனைவரும் அஜித் பவாரினுடைய உடலிற்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி வருவதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. 3 நாட்கள் இவருடைய மறைவை தொடர்ந்து மகாராஷ்டிர மாநில அரசு 3 நாட்கள் துக்கம் அனுசரித்திருக்கின்றது. பல அரசியல் அனுபவங்கள் வாய்ந்த ஒரு தலைவராக அஜித் பவார் மகாராஷ்டிர மாநிலத்தை பொறுத்தவரை பார்க்கப்பட்டார். தன்னுடைய சொந்த தொகுதியில் நடைபெற இருந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்காக சென்றபோது எதிர்பாராத விதமாக நேர்ந்த விமான விபத்தில் சிக்கி அஜித் பவார் நேற்றைய தினம் காலமானார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இறுதி சடங்குகள் எல்லாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த வேளையில் தற்பொழுது அரசு மரியாதையோடு அவரது உடல் தகனம் செய்யப்பட்டு வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய கள தகவல்களை நாம் காட்சிகளின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு மரியாதையோடு அஜித் பவாரின் உடல் தகனம் செய்ய ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது அந்நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. பொதுமக்கள் அனைவரும் அந்த மைதானத்தில் கூடி இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். राज्याचे मुख्यमंत्री आदरणीय देवेंद्रजी फडणवीस, सर्वांना विनंती असणार आहे की आपण जागेवर उभे राहणार आहात आणि सर्व वर्दीधारी 21 पोलीस जवानांसह जनरल सॅल्यूट करण्यासाठी तयार असणार आहेत. पोलीस बँड पथक पुष्पचक्र वाहून श्रद्धांजली अर्पण केल्यानंतर मानवंदना देणार आहे. सर्वांना विनंती आहे इतर मान्यवरांना या ठिकाणी पुष्पचक्र अर्पण करण्यासाठी आपण पुढे बोलवतो आहोत. नितीनजी नवीन, भारतीय जनता पक्षाचे राष्ट्रीय अध्यक्ष नवीन साहेब. மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சராக இருந்த அஜித் பவார் மறைவை தொடர்ந்து தற்பொழுது அவரினுடைய உடல் அரசு மரியாதைக்கு பிறகு தகனம் செய்யப்பட்டு வருகின்றது. அது குறித்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்ட அஜித் பவாரின் மறைவு பொதுமக்கள் உள்ளிட்டோரை மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய வேளையில்
அவருக்கு இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக அங்கு திரளானோர் கூடியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மிகவும் குறிப்பாக சொல்ல போனாய் ஆனால் மகாராஷ்டிராவினுடைய தாதா, அதாவது பொதுமக்களுக்கு சகோதரன் என்ற முறையில் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அரசியல்வாதி என்று ஒரு அரசியல் தலைவர் என பார்க்கப்பட்ட அஜித் பவார் தற்பொழுது நேற்றைய தினம் காலமானதை தொடர்ந்து அவருக்கு அரசு மரியாதையோடு உடல் தகனம் செய்யப்பட்டு வருகின்றது. திரையின் வாயிலாக அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். அரசியல் கட்சி பிரதிநிதிகள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என பல தரப்பு மக்களும் அங்கு அஜித் பவாரினுடைய உடலிற்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு சார்பாகவும் மாநில அரசு சார்பாகவும் பல கட்சி தலைவர்கள் அவருக்கு நேரில் வந்து தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார்கள். பொதுமக்கள் உள்ளிட்டோரும் அங்கு திரண்டு அஜித் பவாரினுடைய உடலிற்கு இறுதி அஞ்சலியை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து அரசு மரியாதையோடு அஜித் பவாரினுடைய உடல் வித்யா பிரதிஷ்டான் மைதானத்தில் தற்பொழுது தகனம் செய்யப்பட்டு வருகின்றது. அது குறித்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அஜித் பவாரினுடைய மரணத்தை தொடர்ந்து மகாராஷ்டிர மாநிலத்தில் 3 நாட்கள் துக்கம் அனுசரித்திருக்கின்றது அம்மாநில அரசு. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இன்றைய தினம் அவருக்கு இறுதி சடங்குகள் எல்லாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்ததை அடுத்து தற்பொழுது அரசு மரியாதையோடு அஜித் பவாரின் உடல் தகனம் செய்யப்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 4 சகாப்த கால வாழ்க்கையில் அஜித் பவார் மகாராஷ்டிராவினுடைய துணை முதல்வராக 6 முறை பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். நிதித்துறை உள்பட பல்வேறு அமைச்சகங்களை அவர் கையாண்ட ஒரு ஆளுமை என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் 11 முறை மாநில பட்ஜெட்டையும் அவர் வழங்கியிருக்கின்றார். இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? இம்பாசிபிள். இதே போல சென்னை சிட்டி லிமிட்குள்ள மார்க்கெட் பிரைஸ் 5000 இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் 2250 per square feet க்கு பிளாட் கிடைக்குமா? 100% கேரண்டியா கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் G Square Plots at ஸ்ரீபெரும்புதூர் நியர் டோல். இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கயாவது பிளாட் காமிச்சீங்கன்னா வெறும் ₹1 கொடுத்து ஒரு பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க. For bookings call 8939750009.